जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं बोधगणादि सेवितं कवित्त जम्बो पलसार भक्षितं उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं सूर्य सोम अंगारक बुध गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமோ நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வருடத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி மகா பயிற்சி. இந்த எல்லா கிரக பயிற்சிகளும் உண்டு. இதில் சனி மகா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய தாக்கங்கள் உண்டு, நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா உண்டு. சனி பயிற்சி அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ராசியில் பிறந்திருப்போம். 27 நட்சத்திரம் 12 ராசிகள், ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரம் ராசியில் நம்ம பிறந்திருப்போம். நம்ம சுய ஜாதகப்படி நம்மளுடைய சனி பகவான் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தகுந்தாற் போல் நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார். சனி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சம், ஆட்சி, நீச்சம், பகை, நட்பு அப்படின்னு சமம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நிறையா பலன்கள் உண்டு. அப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 இரவு 9:44 மணிக்கு சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ அப்போ மீனராசிக்கு பிரவேசிக்கும்பொழுது மீனராசிக்கு ஜென்ம சனியானது வருகிறது. அப்போ பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 ராசிக்குமே ஜென்ம சனியாக வருகிறார். ராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறார். அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது, முக்கியமாக 12 ராசிகளுக்குமே இந்தந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்தந்த ஒரு தனித்தனியாக ஒரு கோவில் சொல்லியிருக்கேன். அந்தந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது. பெயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான். அவர் பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் 8வது கிரகம், அவருக்கு 8, 17, 26 என்று சொல்லக்கூடியது. இடம் பார்த்திங்கன்னா சனி லோகத்திலே இருக்கக்கூடியவர். ஆயுதம் பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வைத்திருக்கக்கூடியவர். துணைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது மாந்தி தேவி, நீலாதேவி என்று சொல்லக்கூடியது. பெற்றோர்கள் எடுத்துனோம்னா சூரிய தேவரும் சாயாதேவியும், அதே போல் சகோதரன் அப்படின்னு எடுத்துனோம்னா தபதி, சர்வாணி, அதே போல் யமன், யமுனை, இவங்கெல்லாம் மனு, இவங்கெல்லாம் சனி பகவானுடைய சகோதரர்கள். குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னே மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன். இதுதான் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள். அப்போ ஒரு ஸ்தானத்துக்கும் வரும்போது நமக்கு எப்படி இருப்பார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியில் இப்போ இன்றைக்கி மீன ராசியில் இன்றைக்கி ஜென்ம சனியாக வராருன்னு சொன்னால், இப்போ மீன ராசியிலேருந்து இப்போ அடுத்த மேஷ ராசிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்பொழுது 30 வருஷம் ஆகும். அதனால தான் 30 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் வரைக்கும் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழரை சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனி 2.5 வருஷம், மங்கு சனி 2.5 வருஷம், பாத சனி 3.5 வருஷம். இந்த பாத சனியோட இந்த 2.5 வருஷம் சனி பகவான் விட்டு போடும். பொங்கு சனி, மங்கு சனி, பாத சனியாக விட்டு போகிறது. அதனால தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை, 2.25 நாளுக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறும். ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது, மெதுவாக தான் வருவார். மந்தகாரகன்னு பேர். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரத்துக்கு 2.5 வருஷம் ஆகும். உட்கார்ந்தாலும் ஸ்ட்ராங்காக உட்காருவார். சனி கொடுக்க யாருக்கு எடுக்க. சனி பகவான் மாதிரி கொடுக்குறவனும் கிடையாது, கெடுக்கிறவனும் கிடையாது. சரியான நீதிமான் யாருன்னு கேட்டால் அவர் தான். நேரம் பார்த்து செய்யக்கூடியவர். இன்றைக்கும் ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்ணால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இன்றைக்கி கும்பமேளாவில் இன்றைக்கி இப்போ சாதாரண ஒரு ருத்ராட்சமால் ஒரு சாதாரண விற்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கேன். எதுக்கு அப்படியே வித்துட்டு போயிருக்கலாமே, எதற்கு ஒரு பெரிய லெவலில் அந்த பொண்ணு வரணும் சொல்லுங்கள். அதுதான் நேரம். அந்த சனி பயிற்சி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது, அதுதான் அந்த டைம் அப்படிங்கிறது. அப்போது ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கார், எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து என்னென்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எந்தெந்த ஸ்தானத்துக்குலாம் என்னென்ன கலாக கொடுக்குறார். இப்போ மேஷ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது விரய சனியாக வரார். கவனமாக இருக்கணும், விரய சனியாக வரார். ரிஷப ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாபச்சனியாக வரார். மிதுன ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கர்மச்சனியாக வரார். கடக ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பாக்ய சனியாக வரார். அதே போல் சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அஷ்டம சனியாக வரார். கன்னியா ராசிக்கு எடுத்துட்டோம்னு சொன்னால் கண்ட சனியாக வரார்.
துலா ராசிக்கு ரோக சனியாக வரார். இப்போ அதே போல் விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வரார். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரார். மகர ராசிக்கு சகாய சனியாக வரார். கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீன ராசிக்கு ஜன்ம சனியாகவும் சனி பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் அந்தந்த ஸ்தானத்துடைய பலன்கள். அப்போ இப்போ நான் சொல்கிறேன், இப்போ விரயச்சனின்னா விரயச்சனி என்ன பண்ணும் மேஷராசிக்கு, அதே போல் ஜன்மசனின்னு மீனராசிக்கு ஜன்மசனின்னா ஜன்மசனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கட்டணத்தோடு அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோடைய பரிகாரம் இன்னும் இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுவாமி, நான் இதை பற்றின விஷயங்கள் இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். மேஷராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், விருச்சிக ராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சிம்மராசி பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்ல உங்களுக்கு அதற்குண்டான ரிப்ளை உங்களுக்கு வரும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையிலான மேஷராசி பலன்கள் மேஷராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக மேஷராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது 11ல் இருக்கக்கூடிய சனி இப்போ 12ல் விரயத்தில் வரார். இப்போ விரயத்தில் வரும்போது ஜாதகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவான பலன்கள். சில பேருக்கு பொது பலன்களே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது சுவாமி, நீங்கள் சொன்ன பலன்கள் எனக்கே பொருந்தின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேஷராசியுடைய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மேஷராசிக்கு அப்படின்னும்போது வாக்குவன்மை அதிகமாக இருக்கும். வாக்குவன்மை, அதே போல் பேச்சில் வேகம், அதே போல் தன் சக்திக்கு மீறிய காரியம் செய்யக்கூடாது. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உங்கள் சக்திக்கு மீறி எதுவும் செய்யக்கூடாது. எதிலும் பொறுமை நிதானம் வேண்டும். பொறுமை நிதானம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கடன் தங்களை வாங்க தூண்டும். கடன் வாங்க தூண்டிகிட்டே இருக்கும். அடுத்து வாங்கலாமா, அடுத்து செய்யலாமா அப்படின்னு. கடன் அடைக்க மிகவும் சிரமப்படுவீர்கள். அது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப இப்படித்தான் இல்லாமல் வாங்கின கடனையும் அடைக்க முடியல, புதுசாகவும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் இந்த மேஷராசிக்கு விரயச்சனியாக வர்றதுனால வரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சி உண்டு. உங்களுக்கு நான் விடாமுயற்சியாக சில விஷயங்கள்லாம் செய்வீங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயச்சனியாக வருகிறார். செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவு பார்த்திங்கன்னா ஒரு செலவு போனால் ஒரு செலவு வரும், ஒரு செலவு போனால் ஒரு செலவு வரும். அந்த மாதிரி இருக்கணும். சிக்கனம் தேவை. இக்கணம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அகலக்கால் வைத்து அவஸ்தைப்படக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை சிம்பிளாக செஞ்சுக்கோங்க, அகலக்கால் வைக்காதீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. சுப விரயங்கள் வரும். சுப விரயம், சுபமாக ஏதாவது ஒன்று செய்வீங்க. கூட்டு தொழில் கவனம் தேவை. ஏதாவது ஒரு கூட்டு தொழிலாக செய்கிறீங்கன்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் தினசரி வருமானம் கையில் தங்காது. தின வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, ஏதாவது ஒரு பூ வியாபாரம் பண்ண, தினசரி வியாபாரங்கள் பார்த்திங்கன்னா வரத்துக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு சேர்த்து வச்சு பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும், பையனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட தினசரி வியாபாரம் அப்படியே செலவுகள் அப்படியே இருக்கும். அதே போல் விரய சனி, பணம் வரும், ஆனால் அதுக்கு தகுந்த செலவும் காத்துன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சகோதரி செலவு செய்ய நேரும். உங்கள் கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ உங்களுக்கு உதவி செய்வாங்க. அது மூலமாக கொஞ்சம் செலவுகள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா தாய் மாமன், பெரியப்பா பெரியம்மா உடல் நலம் கவனம் தேவை. அதே போல் வீடு கட்டுதல், வீடு புதுப்பித்தல் இதெல்லாம் நடக்கும். அது போன்ற செலவுகள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களை நன்கு சம்பாதிக்க வைக்கக்கூடும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. நிறைய சம்பாதிக்க வைப்பார், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. வரத்துக்கும் செலவு பண்ணுறதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் போகிறது வரத்துக்கும் மீது சரியாக இருக்கும். ஆனால் நல்லா சம்பாதிக்க வைப்பார். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு வருமானத்தை கொடுப்பார், ஆனால் அந்த மாதிரி இருக்கும். ஊர் மாற்றம் உண்டு. ஏதாவது ஊர் மாற்றமோ இடமாற்றமோ அதுக்குண்டான செலவுகளோ கண்டிப்பாக வரும். திருமணம் கூடி வரும். திருமணம் பேசின்னு இருக்கோம், திருமணம் ஏதாவது சில விஷயங்கள் கூடின்னு இருக்கோன்னு சொன்னால் அதெல்லாம் கூடி வரும். பூர்வீக சொத்து வாங்க விற்க கவனம் தேவை. பூர்வீக சொத்து ஏதாவது சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எது இப்போ உடனே விற்பனை செய்ய வேண்டாம். உடனே அதை சேல்ஸ் பண்ணுறதோ இப்போதைக்கு உடனே வச்சுக்காதீங்க, நிறுத்தி வைங்க. பொறுமையாக பண்ணிக்கலாம், அவசரம் இல்லை. கைவிட்டு போன பொருள் திரும்ப வராது. இப்போ ஒன்ஸ் ஒரு தடவை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப வராது. அதுக்கப்புறமா சிரமப்படுவீங்க. ஆபரண சேர்க்கை உண்டு. ஏதாவது நகை வாங்குவீங்க, ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை. அதே போல் சிறு வாக்குவாதம், சிறு பிரச்சனைகள் மறையும். அதே போல் பார்த்திங்கன்னா தந்தை மகன் கருத்து வேறுபாடு உண்டு. ஏதாவது தேவையில்லாத தந்தை மகனுக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும். தொழில் விருத்தி தரும். உங்கள் புத்திசாலித்தனம் இருந்தால்
பணம் சேர்க்க முடியும். உங்களுக்கு புத்திசாலித்தனம் இதாக இருந்ததுன்னா கரெக்டாக கொஞ்சம் பணமும் சேர்ப்பீங்க, செலவும் பண்ணுவீங்க. அதே போல் கோர்ட்டு கேஸ் முடிவுக்கு வராது. ஏதாவது சில கோர்ட்டு கேஸுன்னு சொன்னோம்னா அது முடிவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்பு இல்லை. விவாகரத்து நிலவையில் இருக்கும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் நிறைய கவனம் செலுத்தணும். சனி பயிற்சிக்கு அப்புறமா வரக்கூடிய எக்ஸாம்ஸ், சில அரசாங்க டிஎன்பிசி எக்ஸாம், இந்த மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் இன்னும் அதிக கவனம் தேவை. போதிய கவனம் பத்தாது, இப்போ இருக்கக்கூடிய கவனம் பத்தாது. அதே போல் குடும்ப பெண்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். வீண் பிரச்சனை வரும், ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் கவனம், குடும்ப பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சீட்டு கணவருக்கு தெரியாமல் முக்கியமாக எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா முதலீடு எதுவும் வேண்டாம், எதுலையாவது முதலீடு பண்ணுறேன்னு செய்ய வேண்டாம். அதே போல் 2ஆம் திருமணம் நடக்கும். உடல் நலம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு, மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் ஆப்ரேஷன் அந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் நடைபெறத்துக்கு கொண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை கவனம் தேவை. அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மனம் போன போக்கில் செயல்பட்டால் சிக்கல் கஷ்டங்கள் நிறைந்து வரும். மனம் போன போக்கில் போகக்கூடாது. அதுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மேஷராசி பொறுத்தளவுக்கு சுபமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாகன கவனம் தேவை. எவ்வளோக்குள்ள வாகனத்தில் கவனமாக போயிட்டு வரீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. ஷேர் மார்க்கெட்லாம் கூட கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுங்கள். அவசரப்பட்டு கொஞ்சம் நிறையா ஷேர் மார்க்கெட்லலாம் முதலீடு பண்ணிடாதீங்க. அதே போல் 2ஆம் திருமணம் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுங்கள். பூமி மங்கள யோகம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இரும்பு சட்டி தானம் கொடுங்க. இரும்பு சட்டி, கருப்பு துணி, கருப்பு எள்ளு இதெல்லாம் தானம் கொடுக்கறது நல்லது. 68% தான் நல்லா இருக்குது, சரிங்களா? 68% தான் நல்லா இருக்குது. பிறந்த கிழமை அன்னைக்கு தானம் கொடுத்தால் நல்லது. 68% தான், அதுக்கு மேலே நல்லா இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கருநீலம் கருப்பு ஆகாது, கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற மென்மையான கலர்கள் எது வேணாலும் போடலாம். டைம் கிடைக்கும் பொழுது திருநள்ளாறு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு போய் ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. டைம் ஒரு முறை போயிட்டு வந்தால் கூட நீங்கள் பிறந்த கிழமையில் போயிட்டு வாங்க, இன்னும் சுபிக்ஷமாக இருக்கும். சனி பகவானுடைய விரயச்சனியாக வருகிறது. சனி பகவானுடைய பூரண ஆசி உங்களுக்கு உண்டு. சுபம்.